நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனி முடிய போகுதுங்க. பட்ட கஷ்டங்கள்லாம் தீரப்போகுது. அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பாறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிற்பியோட அந்த உளியும் அந்த சுத்தியும் அடிச்சு அந்த வலியை தாங்கி பிறகுதான் அது ஒரு சிற்பமா வருங்க. அதே போலதான் கும்பராசிக்காரங்களும் ஜென்மசனியை கடந்துட்டு ஒரு பக்குவப்பட்டு பணம்னா என்ன, உறவுகள்னா என்ன, கஷ்டங்கள்னா என்ன அப்படிங்கிற ஒரு 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 தன்மையில வந்து நின்றுட்டு இருப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பட்ட கஷ்டம்லாம் தீரப்போகுதுங்க. இனி இந்த வருஷம் வந்து ஒரு நல்லவை நடக்கும் வருடமாவே இருக்குங்க. மன அழுத்தம், சோம்பல், கட்டுப்பாடு இல்லா தன்மை, இது எல்லாமே எப்படி சொல்லணும்னா இருள் விலக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாங்க. மார்ச்சுக்கு அப்புறம் கும்பராசிக்காரர்களுக்கு இருள் விலக போகுதுங்கிறது சொல்லிக்கலாங்க. இருள் விலகிறது மட்டும் இல்லைங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து ராசியை பார்ப்பாருங்க. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ஒளி வருதுன்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாங்க. கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு வந்து 9ஆம் பார்வையா மிதுனத்துல இருந்து கும்பத்தை பார்க்கும்போது இருள் விலகுனா கூட அங்க வந்து இன்னொரு வெளிச்சம் வரப்போகுது அப்படிங்கிற தன்மையில இந்த வருஷம் எடுத்துக்கலாங்க. இளைய பருவத்தினர்களுக்கு அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 25ல இருந்து ஒரு 40 வயசுக்கு இருக்கிறவங்க எந்த பெரிய நல்ல விஷயமும் நடந்திருக்காது. வேலைக்காகவும் சரி, வேற கல்யாணம், காதல் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா எதுவுமே நல்லதே நடந்திருக்காதுங்க. ஆனா இந்த வருஷம் இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நினைச்சதெல்லாம் நடக்குங்க. தைரியமா செய்வீங்க, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும், புத்துணர்ச்சியோட எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிப்பீங்க. வேலையில இருந்த பிரச்சனை, ஒர்க் ப்ரெஷரு, ஸ்ட்ரெஸ்ஸு, அல்லது அங்கே ஏதாவது நம்மள அதில் போட்டு கொடுக்குறவங்க, இது எல்லாமே தீருங்க. நல்ல வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க. பிரிந்த காதலர்கள் சேருவாருங்க. அதே மாதிரி உறவினர்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்து விலகி இருக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளை பேசி மனம் விட்டு பேசி அதை சேர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குதுங்க. கைவிட்டு போன பணம் திரும்ப வருங்க. எங்கேயாவது கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் இது வரைக்கும் வரலன்னு நீங்க வருத்தப்பட்டுட்டே இருந்திருப்பீங்க. இந்த வருஷம் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி நண்பர்களுக்குள்ள சில சில பிரச்சனைகள் இருந்தா கூட இந்த வருஷம் சேருவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்புல ஆர்வம் இல்லாத இருந்த குழந்தைங்கள்லாம் இனிமேட்டுக்கு வேகமா நாமளும் நல்லா படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகி அவங்களே படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த ஜென்மசனியில பாத்தீங்கன்னா கணவர் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம். சில பேர் கோர்ட்டு கேஸ் வரைக்கும் கூட போயிருக்கலாம். இப்போ மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு நடந்ததை மறந்துட்டு பிள்ளைங்களுக்காக சேர்ந்து வாழாங்கிற எண்ணம் வந்து 2 பேர் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வருஷம். கும்பராசிக்காரர்களுக்கு 4 இந்த குரு இப்போ 5ஆம் வீட்டுக்கு போறதுனால பிள்ளைகளை பற்றி இந்த கவலைகள் நீங்குங்க. பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருந்திருக்கும், அல்லது பிள்ளைங்க லீவுக்காக வருவாங்க. அதே மாதிரி பிள்ளைங்க வந்து வாசப்பட்டது ரொம்ப நாளா வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சு வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் இருக்குதுங்க. சில பெற்றோருக்கு நம்ம பெண் குழந்தைங்களுக்கோ பையனுக்கோ இன்னும் திருமணம் ஆகலை, திருமணம் லேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருஷம் அது தானாவே கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ல செவ்வாய் இருக்கிறதுனால கடன் நோய் கட்டுக்குள்ள இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா நீச்ச செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம கடன்ல மாட்டிக்கொள்ளாம இருக்கிறதுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் இப்போ புதுசா வீடுக்கோ மனம் வாங்குறதோ எதை பண்றதா இருந்தாலும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வாங்குங்க. சில விஷயங்களை தேவையில்லாம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் சனி பயிற்சி, ஜூன் மாசம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இது எல்லாமே நடக்குதுங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா ராகு வந்து ராசிக்கே வந்தாலும் குருவோட பார்வை அதை நிவர்த்தி செஞ்சிருங்க. சோம்பல், மந்தம், இல்லை அப்புறம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் ராசிக்கு வருவதனால இருக்குங்க. ஆனா குரு பார்க்கறதுனால அதெல்லாம் விலகி போயிருங்க. சனி வந்து இப்ப பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு அப்புறம் 2ஆம் வீட்டுக்கு போறதுனால வக்கீல் தொழில் செய்கிறவங்க அல்லது வந்து மார்க்கெட்டிங் பண்றவங்க இந்த வருஷம் ஒரு நல்ல மேன்மையா இருக்குங்க. நிறைகுணம் தழும்பாது என்ற பழமொழி கும்பராசிக்காரர்களுக்கு பொருந்துங்க. ஜென்மசனி விலகு நிலையில பட்ட கஷ்டங்கள்லாம் இனி தீரும் நிலையில எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நினைச்சவெல்லாம் நடக்கும் நல்ல வருடங்களாவே உங்களுக்கு இருக்குங்க.